எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. உலகத்தார் அனைவரும் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் பரவட்டும். இதே நூறானி நிவர்த்தி. இன்ஷா அல்லாஹ் எங்கு சென்றும் தீராத சகல பிரச்சனைகள், சகல தீய சக்திகள் உடல் பிரிந்து பரிபூர்ண நிவர்த்தி. இன்ஷா அல்லாஹ் நாம் கூறும் வழிமுறை பிரகாரம் அனைத்து பரிகார முறையாக செய்து கொள்பவர் எவரும் தோல்வி அடைவதில்லை. நாம் ஒன்றொன்றும் விளக்கமாக நிகழ்ச்சிகள் இப்போது போட தொடங்கியுள்ளோம். இப்போ நேரடியாக பேசியே போடுகிறோம். இது அனைத்தும் ஒவ்வொருவரும் பார்க்கவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் பட்டன் அழுத்திக்கொள்ளவும். நாம் போடும் ஒரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக வரும். மாந்திரத்தில் எது உண்மை போய் அதையும் நம்ம விளக்கம் சொல்கிறோம். அதே மாதிரி எது நம்பகத்தன்மை இல்லை என்பதும் சொல்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் முடித்து விடலாம் என்றால் இறைவன் நாடாமல் எதுவும் முடிக்க முடியாது. யார் ஒருவர் இருந்தாலும் மனிதர் தான். நானும் மனிதன்தான். பிறர் இந்த தொழிலில் இருப்பவர் அனைவரும் மனிதர் தான். யாரும் கடவுளாகிவிட முடியாது. இறைவனுடைய நாட்டத்தினால், இறைவன் கிருபையால் நாம் இந்த செய்கிறோம். இது இறைவன் அருள் கொண்டு, அவனிடத்த இறைவன் அருளும் வேதமும் கொண்டு நம்ம இது நிவர்த்தி செய்கிறோம். இதில் நாம் செய்யும் போது அதை கவனத்துடன் கடைபிடித்து ஒரு நிலையும் தவறு இல்லாமல் நாம் குறிப்பிடும் நாட்களில், குறிப்பிடும் பரிகாரங்கள் குறிப்பிட்ட நாட்களில் செய்து முடித்துவிட வேண்டும். எதிலையும் என்பது சொச்சம் வைக்கக்கூடாது. சில பேர் தவறுதலாக செய்வது, சில பேர் நாம் குறிப்பிடும் நாட்கள் முடிக்காமல் போவது, சில பேர் இந்த பரிகார பொருள் வாங்கி தராமல் போவது, இல்லைன்னா அதுடைய ஹதியா தராமல் போவது, செய்யும் போது கண்டிப்பாக அது பின்னடைவு ஏற்பட தான் செய்யும். நாம் ஒரு முறையும் விளக்கமாக சொல்கிறோம். எதை செய்தாலும் பரிபூர்ணம் செய்யக்கொள்ளவும், நாம் சொல்லும் வழிமுறைகள் சிறிதும் தவறில்லாமல் பின்பற்றி செய்து கொள்வோம் என்று இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம டாக்டரிடம் செல்கிறோம். உதாரணத்துக்கு டாக்டரிடம் போன உடனே நோய் தீராது. டாக்டர் செக் பண்ணுவார். செக் பண்ண பேர் தான் என்ன நோயின்னு நீங்கள் சொன்னாலும் அவர் செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஊசி மருந்து மாத்திரையை எழுதி தருவார். நம்ம மருந்து மாத்திரையை வாங்காமல் போனாலும் கேட்காது. அது பேர் தான் பல செய்கிறாங்க. பல பேர் என்ன நம்ம கேட்போம், நம்மளிடம் வந்து பார்ப்பார்கள். நாம் இது பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இப்படி இந்த வழியில் திருத்து கொள்ள வேண்டும் சொல்லுவோம். ஆனால் கேட்டதோடு சரி, அதுக்கப்புறம் வரமாட்டார்கள். கேட்பதனால் எந்த பலனும் இல்லை. கேட்பதை விட அதற்கு தீர்வு காண்பதுதான் முழு பலன். இப்போ டாக்டரிடம் போயிட்டு வந்துட்டால் தீருமா? தீராது. அவர் கொடுக்கும் மருந்து மாத்திரைகள் வாங்கி போய் சாப்பிட வேண்டும். அதுவும் பரிபூர்ணமாக. 10 மாத்திரை கொடுக்குறாரு, நான் வந்து 8 மாத்திரை தான் சாப்பிட்டேன், 2 மாத்திரை விட்டுட்டேன் சொன்னால் கேட்குமா? அதுவும் கேட்காது. சில பேர் இப்படி தான் செய்வாங்க. பாதி பரிகாரம் வாங்குவாங்க, பாதி பரிகாரம் வாங்க மாட்டார்கள். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். எல்லா பொருளும் வாங்கிப்பாங்க, செய்ய மாட்டாங்க. இதுக்கு எப்படி சொல்கிறோன்னா, எல்லா மருந்தும் மாத்திரை வாங்கிட்டு போய் டேபிள் முன்னால் வச்சுக்கிட்டு அது சாப்பிடாமல் இருந்தால் நோய் போகுமா? அதே பொருள் தான். பரிகாரம் என்பது நாம் கொடுத்தால் நாம் குறிப்பிடும் நாட்களுக்குள் அதை செய்ய ஆரம்பித்து தவறில்லாமல் செய்து அனைத்தும் முடித்து கொள்ள வேண்டும். ஒன்று இப்போது வாங்குவது, ஒன்று அடுத்த மாதம் வாங்குவது, நாளை விட்டு வாங்குவது, இல்லை கொண்டு போய் வைத்து கொண்டு பரிகாரம் செய்யாமல் வீட்டில் வைப்பது. சில பேர் இன்னும் புதுமையாக கேட்குறாங்க, ஏன் நீங்களே எல்லாம் பார்த்துக்குங்க, எதுக்கு நம்மகிட்ட பரிகாரம் கொடுக்குறீங்க சொல்லி. யாருக்கு நோய் அவர் தான் மருந்து சாப்பிட வேண்டும். மருத்துவம் என்பது நாம் செய்து ரெடி பண்ணால் உங்களுக்கு ஷிஃபாயத்தோட வேலைகள், உங்கள் பரிகார வேலைகள் நாம் என்பது ஜபனையில் வைத்து உருவேற்றி ரெடி பண்ணால் அது பரிகாரம் வாங்கி கொண்டு உங்கள் பாதுகாப்பு நீங்கள் தான் வாங்கி கொண்டு உங்கள் வீட்டில் வைக்க வேண்டியதை வைக்கணும். செய்ய வேண்டிய முறைகள் செய்யணும். நம்ம பின்பற்ற சொல்கிற அத்தனை முறை செய்யணும். பரிகாரமும் நாங்களே வைத்துக்கொண்டு ஜபமும் உங்களுக்காக நாங்கள் பண்ணிக்கொண்டு அது யாருக்காக பண்ணிக்கிறோம்? உங்களுக்கு கேட்கணுன்னா உங்கள்கிட்ட பாதுகாப்பு பொருள் கொடுத்தா தான் கேட்கும். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் புரியாமல் இன்றைக்கி புதிய நவீனமான வார்த்தைகள் பேசுகிறார்கள். அந்த காலத்தில் இந்த மாதிரி இல்லை. ஏதாவது கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்பாங்க. இன்றைக்கி எப்படின்னா ஏன் கொடுக்குறீங்க, நீங்களும் பண்ணிக்கொள்ளுங்க மாதிரி கேட்குறாங்க. உங்களோட பெரிய விஷயங்கள், பெரிய பாதிப்பு இல்லைன்னா எல்லாம் நாங்களே செய்து கொள்ளலாம். சிறிய பாதிப்பு இருக்குது, இறைவன் கிருபையால் எங்கள் இடத்துக்கு வந்த பின்பே சரியாயிடும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம தொழுகையாளிகள், இறைவனோட ஜிக்கிர்கள், ஜபங்கள் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இறைவனோட வேதத்தை நம்ம வந்து என்ன செய்யணுமோ அதை முறையாக செய்கிறோம். அனைத்தும் செய்கிறனால நம்ம இடத்துல வரும்போதே சாதாரண பிரச்சனை நிவர்த்தி அடைந்துவிடும். இது லேசுப்பட்ட பிரச்சனை இருந்தால் பரிகாரம் கொடுக்காமலும் சரி பண்ணலாம். பாதிப்புக்கு ஏற்ற போல் அவர் பரிகாரமே நமக்கு தன்மைகள் மாறும். இல்லை பாதிப்பு என்பது கூடுதலாக இருக்குன்னா அந்த கூடுதலாக தகுந்த மாதிரி பரிகாரம் என்பது கொடுத்து தான் ஆக வேண்டும். வர்றவங்க எப்படின்னா வருஷக்கணக்கில் பிரச்சனை வச்சுருப்பாங்க. ஆனால் வந்த உடனே எங்கள் நாளைக்கு சரியாயிடுமா, 3 நாள் சரியாகும் கேட்பாங்க. உங்களை பாதிப்புக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடும். இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு மரத்தை
வெட்டாத முன்பே நம்ம வந்து காப்பாற்றிடணும். அப்போ என்பது என்ன ஆகும், மரம் முழுமையாக கிடைத்துவிடும். அதே போல் ஒரு மனிதனுக்கு தீய வருது தெரியுதா, முன்கூட்டியே அவர்கள் வந்து தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் அவருக்கு அந்த ஆபத்து வரப்போகிறதில்லை. ஆனால் பல பேர் அப்படி வரதில்லை. அவங்க ஆபத்து ஏறி சமாளிக்கும் முடிந்தாலும் சமாளிப்பது, முடியாத பின்பு தான் தேடுவது. தேடி யாராவது வந்து ஒன்றுமே நம்ம செய்யலை, நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் வீட்டுக்கு போனால் நல்லாயிடும் சொன்னால் அவங்கள நம்பி போய் செய்கிறது. பரிகாரம் கொடுக்குற இடத்துல வாங்கி செய்கிறதில்ல. அடுத்த கட்டம், ஒருத்தவங்க வந்து கிளைகள் வெட்டிட்டாங்க, மரத்துடைய கிளைகள். மரம் இருக்குது, அது சிறிய பாதிப்பு தான். மரக்கிளைகள் என்பது மீண்டும் முளைக்க தொடங்கிடும். அதே மாதிரி தான் சிறிய பாதிப்பு உள்ளவர்கள் உடனடியாக நிவர்த்தி கிடைத்துவிடும். ஆனால் மரமே வெட்டி விட்டால் அது மீண்டும் உடனே முளைத்து வந்துவிடுமா? எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்கள் தேவைப்படும் நினச்சி பாருங்கள். அதே போல் தான் பாதிப்பு என்பது அதிகமாக ஆகிப்போச்சுன்னா வந்த உடனே பறக்கக்கூடாது. பாதிப்பு வருஷக்கணக்கில் அனுபவிப்பாங்க, அதெல்லாம் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் வந்த உடனே இன்றைக்கா நாளைக்கா, ஏன்னா கேட்பது தவறு சூழலை, ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நோய்க்கு ஏற்ற மருந்து போல் உங்கள் பாதிப்புகள் எத்தனை வருஷம், அது எவ்வளோ தீமைகள் கொடுத்துருக்கு, எத்தனை தீவிரத்தில் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பரிகாரம். கடுமையான நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐசியூ வார்டில் முதல்ல சேருங்க, இத்தனை நேரம் நம்ம டைம் கொடுப்போம், அதுக்கப்புறம் என்னென்ன நிலை என்பதை நம்ம எல்லாம் செக்கப் பண்ணிட்டு சொல்லுவோம். அது மாதிரி தான் ஒன்று கூட உதாரணம் தான் இது, புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் அவங்கள்ட்ட இவ்வளோ நாளாகும் அவ்வளோ நாளும் இல்லை. நான் சொல்கிறது நாட்பட்டவர்கள் தான் நாட்கள். உதாரணம் நான் சொல்லிட்டேன் இல்லையா, மரம் முழுசாக வெட்டப்பட்டால் அது உடனே முளைத்து விடாது. நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். கண்ணுக்கு நேராக நடப்பதெல்லாம் புரிந்து கொள்கிறோம், கண்ணுக்கு மறைவாக நடக்கிறதான் புரிந்து கொள்ளாமல் அவசரப்படுகிறோம். அவசரப்படுறனால என்ன ஆகும்னா, நம்மிடந்து வேறு இடம் போவாங்க, வேறு இடம் போவாங்க, அப்படியே போவாங்க. செலவும் வீண் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். செலவுக்கு செலவு வீண். போகிற இடம் சரியான இடமா சரியில்லாத இடமா தெரியாது. சரியான இடம் வந்தாலும் நம்ம சொல்கிற உண்மையான முறையை அவர் இவ்வளோ நம்ம சொல்கிறவே தெளிவாக அது புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவசரம் தான். அவசரமான காலத்தில் அவசரமாக தான் போய்ட்டுருக்கோம். நம்ம என்பது உண்மை சொல்லி அவருக்கு புரிய வைத்து, இந்த முறையில் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது, இது இப்படி செய்யணும், இத்தனை கால அவகாசம் தேவை. ஏன்னா எல்லாமே இறைவன் காலச்சக்கரத்தில் வச்சுருக்கான். ஒரு குழந்தை பிறக்கணும்னா 10 மாதம் தேவை, கரு தரித்துடன் பிறப்பதில்லை. அதே மாதிரி வந்து சூரியன் உதிச்சுன்னா அதை மறையிறதுக்கு அதுக்கும் ஒரு காலகட்டம். ஒன்று ஒரு சக்கரம் தான். அப்படி காலச்சக்கரத்தில் தான் வந்து இறைவன் வந்து எல்லாமே வந்து நடத்திட்டு வரோம். மந்திரத்தில் மாங்காய் பறிக்கணும், அது நிலைக்காது. கண்கட்டி வித்த செய்கிறானே, அவன்கிட்ட போய் நமக்கு சரி பண்ணிவிடுவாங்களா? பார்க்குறது தான் அதை வந்து அற்புதமாக தெரியும். ப்ராக்டிக்கலாக ரியலாக செய்யும்போது அதுக்கு முறை உண்டு. இது போல் யாரும் விளக்கங்கள் சொல்லி உங்களுக்கு தெளிய வைக்க மாட்டாங்க. வாங்க நான் உடனே முடிக்கிறேன், இன்றைக்கே செஞ்சிடுவேன், நாளைக்கு சரியானு சொல்லுவாங்க. வார்த்தைகள் அதை காப்பாற்ற முடியாது. நம்ம வார்த்தைகள் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து வரக்கூடியவர்கள் என்ன பிரச்சனை, இது சிறிய பிரச்சனைப்பா, உடனே சரியாயிடும், இது சாதாரணம் தான், கவலைப்படாத, இல்லை இது கொஞ்சம் நாள் பட்டுருக்குது, இல்லை இது அதிக நாள் பட்டு, இல்லை இது கெடுவே முடிஞ்சிட்டு ஆபத்தான கண்டிஷன் இருக்குது, இதெல்லாம் தெளிவாக சொல்லுவோம். அவர்களுக்கு தன்மைக்கு ஏற்ப அவருக்கு அந்த கால அவகாசத்தோடு சரி பண்ணி ஆகணும். கண்டிப்பாக சரி பண்ணலாம். ஆனால் ஒத்துழைப்பு தேவை. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் நாங்களும் என்பது பரிபூர்ணமாக செய்ய முடியும். அவசரப்பட்டால் பதறும் காரியம் சிதறிவிடும் சொல்லுவார். அது மாதிரி தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடம் ஓடிட்டு தான் இருக்கணும், வருஷம் கணக்காக ஓடிட்டு தான் இருக்கணும். வருஷக்கணக்காக பொறுக்குறீங்க, ஆனால் இங்கே கொஞ்ச நாள் பொறுங்க சொன்னால் பொறுக்க மாட்டேறீங்க. இது நான் கண்டிப்பாக நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி உண்மையை சொல்லி நேர்மையான முறையில் செய்வது குறைவது தான். நம்ம வர ஜனங்களுக்கு என்பது நம்மிடம் என்பது அவருக்கு பணம் கட்டுவது முக்கியம் இல்லை. நாம் கொடுக்கக்கூடியது சரிவர பயன்படுத்தி அவர்களும் நன்றாக ஆக வேண்டும், எங்களுக்கும் நல்ல பேர் வர வேண்டும் தான் நினைக்கிறோம். இது நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் முடியும். கண்டிப்பாக நம்ம வந்து இறைவன் அருளால் நாம் சொல்லும் வழிமுறை செய்யும் போது தோல்வி அடைவதை நம்ம முதலே சொல்லியிருக்கோம். இதுக்கு தான் இந்த விளக்கம் கொடுக்குறோம். இன்ஷா அல்லாஹ் எங்கே சென்றும் தீராத சகல பிரச்சனைகள் சகல தீய சக்திகளுடன் பிணைந்து பரிபூர்ண நிவர்த்தி இன்ஷா அல்லாஹ் நாம் கூறும் வழிமுறைகள் புரிந்து கொண்டு தெளிவாக கூறும் வழிமுறைகளை சிறிதும் தவறில்லாமல் தெளிவாக செய்து கொண்டு எவரும் இறைவன் கிருபையால் தோல்வி அடைவதில்லை. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு, உலகத்தார் அனைவரும் வீடும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் பரவட்டும். இதே நூறாணி நிவர்த்தி, கடலூர் மாவட்டம். நேரில் வர முடியாதவர்கள் ஆன்லைன் மூலியமாக பார்த்து கொள்ளலாம். இப்போது இலவச ஆலோசனைகள், இலவச பரிகாரங்கள் நிறுத்தி கொண்டோம். ஏன்னா இலவசம் என்பது வீட்டில் உட்கார்ந்தபடி இலவசமாக தானே கிடைக்கிது, பண்ணட்டுமே என்பது ஒரு அலட்சிய போக்கில் எல்லாம் கடைபிடிப்பதனால ஆரம்ப காலத்தில் உள்ள மரியாதை இப்போ அந்த இலவசத்தை தருவது இல்லை என்பதனால் அது இலவசத்தை நாம் நிறுத்திவிட்டோம். இப்போது கட்டண ஆலோசனை தான், கட்டணம் கட்டி தான் ஆலோசனையை நம்ம தருகிறோம். அது ஆலோசனை வெறும் ஆலோசனை இல்லை, அவர்கள் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று பார்த்து கொண்டு சீக்கிர நிலையை
அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த பரிகாரம் கொடுக்கணும். அதனால் யார் இருந்தாலும் கட்டண ஆலோசனை பார்க்கவும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஃபோன்கள் வருது. அனைவருக்கும் இலவசமாக பார்த்தா நம்மளுக்கு மரியாதை கொடுத்து ஹதியா கட்டுறவர்களுக்கு பார்க்க முடியல, பணம் கட்டுறவர்களுக்கு பார்க்க முடியாமல் போகுது. அதனால் இந்த இலவசனை என்பது மரியாதை இல்லாமல் போகக்கூடாது என்பதுக்காக தான் இதை கட்டண ஆலோசனை வச்சுருக்கிறோம். அதே போல் பரிகார பொருள் நீங்களாக வாங்கி கொடுத்தால் இலவசமாக பார்த்துக்கொள்ளலாம். பரிகார பொருள் எங்களிடம் ஒப்படைத்தால் அதுக்குரிய என்ன பணம் வருமோ அந்த பணத்தை நம்மளிடம் கொடுத்து நீங்கள் அதுக்கு பரிகாரம் என்பது நம்ம செலவில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் கட்டிட்டால் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். நாம் கூறும் முறைப்பறம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாம் கூறுவதை தெளிவாக கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிக நம்ம விழிப்புணர்வு வீடியோவுக்கு போட போகிறோம். அதே ஒரு பெல் பட்டன் அழுத்திங்க. நம்ம போகிற அத்தனை வீடியோகள் உங்களுக்கு தெரிய வரும். இதை அறிந்து அதிகம் ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ்.